இந்த நவநாகரீகமாக வாழும் இந்த உலகத்திலே மனிதன் இவ்வாறு எண்ணிக்கொண்டிருக்கின்றான், நாம் நீண்ட காலம் வாழப்போகின்றோம், நம்முடைய வாழ்க்கை இன்னும் நிறைய மீதம் இருக்கின்றது என்பதாக. ஆனால் ஒவ்வொரு நாளும் பல நிகழ்வுகளையும் மனிதன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். பல விபத்துகளை பார்க்கின்றான், பல சம்பவங்களை மனிதன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். மரணம் மனிதனை எந்த விதத்திலெல்லாம் பிடித்து செல்கின்றது, மனிதர்கள் மரணத்தை எவ்வாறெல்லாம் சந்திக்கின்றார் என்பதையெல்லாம் நாம் பல சம்பவங்கள் மூலமாக தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றோம். நிறைய சம்பவங்கள் நடக்கின்றது. பல கனவுகளுடன் ஒரு விமானம் மேலே செல்கின்றது, பலர் பல கனவுகளுடன் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த விமானம் மேலிருந்து கூட செல்லவில்லை. அதற்குள்ளாக அவர்களுடைய கனவுகள் அனைத்தும் சுக்குநூறாக உடைகின்றது. கனவுகள் உடைகின்றது. எத்தனை கனவுகள்! அந்த கனவுகளுடன் மேலெழுந்தார்கள். நான் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை சாதிக்க வேண்டும், அதை சாதிக்க வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு கனவுகளுடன் மேலெழுந்த விமானம் சில நொடிகளில் அத்தனை கனவுகளையும் நொறுக்கி விடுகின்றது. பார்க்கின்றோம். வாகனத்திலே செல்லுகின்றார்கள், விபத்திற்கு உள்ளாகின்றது, பல நபர்கள் அதில் உயிரிழக்கின்றனர். இப்படியாக வயது வித்தியாசங்கள் எல்லாம் இன்றி மனிதர்கள் மரணத்தை சந்திக்கக்கூடிய இந்த காலத்திலே மனிதன் இவ்வாறு நினைக்கின்றால் நாம் இன்னும் நிறைய ஆண்டுகள் வாழப்போகின்றோம் என்பதாக, நம்முடைய வாழ்க்கை மிக நீளமானது என்பதாக எண்ணியமிக்கவர்கள். எனவேதான் அந்த மனிதன் தன்னை இந்த உலகத்திற்கு எப்படி காட்டுகின்றான் என்று சொன்னால், நான் ஒரு படோடமாக வாழ்கின்றேன், என்னுடைய வாழ்க்கை தரமே வேறு. ஒரு சாதாரணமாக இருக்கும் மனிதர்கள் கூட தன்னை வெளி உலகத்திற்கு காட்டுவது எப்படி காட்டுகின்றான் என்று சொன்னால், மிக ஆடம்பரமிக்க மனிதனாக தன்னை காட்டுகின்றான். என்னுடைய வாழ்க்கை தரமே வேறு என்பதாக வெளி உலகத்திற்கு ஒரு போலியான காட்சியை மனிதன் வெளியே காட்டுகின்றான். இந்த போலியான காட்சியை காட்டுவதற்கு மனிதனுக்கு நிறைய பொருளாதாரம் தேவைப்படுகின்றது. அந்த பொருளாதாரத்திற்காகத்தான் மனிதன் கடன் வாங்குகின்றான். மனிதன் அந்த போலியான அந்த காட்சியை வெளியே காட்டுவதற்காக, நான் என்னுடைய வாழ்க்கை தரமே வேறு என்பதை வெளி உலகத்திற்கு காட்டுவதற்காக அதிகமான கடன்களை வாங்குகின்றான். அதன் விளைவாக இன்றைய சமகால மனிதர்கள் இஎம்ஐ என்று சொல்லக்கூடிய அந்த 3 எழுத்துக்குள் அடங்குகின்றார். இந்த 3 எழுத்துக்குள் அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே அந்த 3 எழுத்திலே அவன் முடித்துக் கொள்கின்றான். வாழ்க்கை முடிகின்றது, இஎம்ஐ முடிவதில்லை. அவன் மரணத்திற்கு பின்னாலும் அவனை துரத்தி கொண்டுதான் இருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, பொதுவாக கடன் வாங்குவது என்பது ஷரியத்திலே ஆர்வமாக்கப்பட்ட ஒன்றுதான். அது எந்த கடன்? அதையும் இங்கு நான் குறிப்பிட்டாக வேண்டும். வட்டி இல்லாத கடனை தேவைக்கு வாங்குவது என்பதெல்லாம் ஷரியத்திலே ஆர்வமாக்கப்பட்ட ஒன்றுதான். ஆனால் அது எப்பொழுது, எங்கு, எதன் காரணமாக, எதற்காக என்றெல்லாம் நாம் யோசித்து அவைகளை வாங்க நாம் இருக்கின்றோம். அந்த கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். எனவே அதை பற்றிய சில அலசலாக இந்த வார ஜும்மாவிலே நாம் அலசி ஆராய்வோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பொதுவாக மனிதன் எப்பொழுது கடன் வாங்க ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், பிறரை போன்று வாழ வேண்டும். அவர் எப்படி வாழ்றாரு? அவர் கார்ல போறாரு, அவர் லக்ஸரியான வாழ்க்கையை வாழ்றாரு, அவருடைய வாழ்க்கை தரமே வேறாக இருக்கின்றது, அவரை போன்று நானும் வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் அங்கிருந்து ஆரம்பிக்கின்றது. அந்த எண்ணம் இருக்கின்றதே அவனை தேவையில்லாத பொருட்களை வாங்க தூண்டுகின்றது. என்ன செய்யுது? இவருக்கு வசதி இருக்காது, ஆனால் அந்த வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இன்றைக்கு பல நிறுவனங்கள் உருவாகிவிட்டது. ஒன்றுமே இல்லை என்றாலும் உங்களை
கடனாளியாக மாற்றுவதற்கான எல்லா நிறுவனங்களும் எனக்கு வந்துவிட்டது. எனவே முதல் ஆரம்பம் அவர்களை போன்று நான் வாழ வேண்டும். யார் இந்த ஆடம்பர வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவர்களே அதிகமான கடன் சுமைகளுக்கு உள்ளாகிறார் என்பதெல்லாம் இன்றைக்கு நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். சரி, இன்னொரு மனிதர் தன் வருமானத்திற்குள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்றார், கொள்கை உறுதியுடன் இருக்கின்றார். நான் என்னுடைய வருமானத்திற்கு மீறி நான் எதையும் என்னுடைய வாழ்க்கையை சேர்த்துக் கொள்ள மாட்டேன், அதை மீறி நான் செயல்பட மாட்டேன், நான் கடன் வாங்குவதை எல்லாம் தவிர்த்து கொள்வேன் என்று யார் இருக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் புரிய வேண்டும். இன்றைக்கு போலியாக ஒரு கௌரவங்கள் வெளியே காட்டப்படுகின்றது. எப்படி கடனாக பெறப்பட்டு கௌரவங்கள் வெளியே காட்டப்படுகின்றன. போலி கௌரவங்கள் என்ன செய்யப்படுதுங்க? அதை இன்னைக்கு அதை தான் எதிர்பார்க்கணும். இதுல நிறைய ஏமாறுவது யாரு தெரியுங்களா? தன்னுடைய பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு மாப்பிள்ளைக்கு பார்க்குறாங்க இல்லையா, அவங்க தான் அதிகமா ஏமாறுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்ன செய்யுங்க, தீனை பார்த்து என்ன செய்யுங்க, திருமணம் முடியுங்கள். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். சரி, ஆனால் இன்றைய உலகத்திலே எப்படி மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கப்படுகின்றது சொன்னால் என்ன செய்யறாங்க? ஒரு போலியான விஷயத்தை கண்டு ஏமாந்து அவர்களை தேர்ந்தெடுத்து விடுகிறார். என்ன செய்யறாங்க? அவர் சொந்த வீட்டில் இருக்கணும், அவருக்கு கார் இருக்கணும், அவருக்கு பைக் இருக்கணும், விலை உயர்ந்த செல்போன் ஒரு கையில் இருக்கணும், எல்லாம் டிமாண்ட் வச்சிருக்காரு. அவர் என்ன செய்யறாரு? வச்சிருக்கிறார், கார் வச்சிருக்கிறார், 1-2 கார் வச்சிருக்கிறார், சொந்த வீடு வச்சிருக்கிறார், விலை உயர்ந்த செல்போன் வச்சிருக்காரு, விலை உயர்ந்த பைக் வச்சிருக்காரு. எல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யறாங்க? இவருக்கு என்ன செய்யலாம், நம்முடைய பொண்ணை கொடுக்கலாம். எல்லாம் கொடுத்து முடிச்சிருது. நிக்காவுக்கு பிறகுதான் தெரியுது எல்லாமே என்ன செய்யுதுங்க, இஎம்ஐல வாங்கப்பட்டது. அப்பதான் அவருடைய சம்பளத்தை மீறி என்ன செய்யுதுங்க, அவர் இஎம்ஐ கட்டிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் திருமணத்திற்கு பிறகுதான் புரிய ஆரம்பிக்கின்றது. இதனால் பலவிதமான சர்ச்சைகள் வெளிக்கின்றது. இதெல்லாம் நம்ம எனக்கு என்ன செய்யுங்க, பார்த்துட்டு தானே இருக்கும். கடன் தொல்லையால் பலவிதமான சர்ச்சைகள் வெடிக்கின்றது, குடும்பத்திலே விரிசல் உண்டாகின்றது, வாழ்க்கையிலே மனிதன் நிம்மதியை இழக்கின்றான். இதெல்லாம் எதனால வந்தது? நம்முடைய சக்தியை மீறி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும், படோடமான வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்று மனிதன் தன்னுடைய எண்ணத்திலே கொள்ளும் பொழுதுதான் அவன் தேவையில்லாத கடன்களை வாங்குகின்றான். அதுவும் வட்டிகளை அதிகமாக கொண்ட கடன்களை வாங்குகின்றான். அதிலே சிக்கி சின்னாபனமாக ஆகின்றான். ஒரு காலத்தில் சொல்லுவார்கள், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கடன் இல்லாத மௌத்தானுங்க. எப்படி என்ன சொல்லுவாங்க? வாழ்க்கையில அது அவங்களுடைய அந்த தாரக மந்திரமா இருக்கும். அவங்க பேசும்போதுதான் இப்படி சொல்லுவாங்க, கடன் இல்லாத மௌத்தானுங்க. அதுதாங்க என்னுடைய லட்சியம், கடன் இல்லாத மௌத். அப்படி இருந்துட்டா பெரிய விஷயம். இன்னைக்கு அந்த சொல்லி கேட்க முடியாது. ஏனென்றால் எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு விதத்தில் என்ன செய்யறாங்க, சிக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் அந்த கடன் விஷயத்தில். அதே மாதிரி கேட்பாங்க, என்னப்பா நீ சம்பாதிச்ச அப்படின்னு கேட்கும்போது அவருடைய பதில் இப்படி இருக்கும், நான் எதுவும் பெருசா சம்பாதிக்கல, ஆனா ரொம்ப கடன் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டாலே உண்மையிலே அவர் எப்படி பார்ப்பாங்க, ரொம்ப பெரிய பரவாயில்லை அப்படின்னு பார்க்கக்கூடிய நிலையில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கடன் என்பது மிக மிக சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. ஆனால் இதை திருப்பி கொடுக்க வேண்டும். இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? கடனால் எப்படிப்பட்ட முசீபத்துகள் எல்லாம் பின்னால் இருக்கின்றது என்ற விஷயத்தையும் மிக நேர்த்தியாக, மிக எச்சரிக்கையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லாமல் இல்லை. நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் கடன் திரும்பவும் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை நீங்கள் செய்யாவிட்டால் அதனுடைய பிரதிபலிப்பு, பாதிப்பு எது வரைக்கும் போவாங்க, மறுமை வரை செல்லும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவிற்கு சொர்க்கத்திற்கு உள்ளே செல்வதற்கு அது தடையாக ஆகிவிடும். சொர்க்கத்துக்கு எல்லா ஈமானோடு போயிட்டாரு, ஆனால்
அவருக்கு இந்த உலகத்துல செய்ய வேண்டிய கடன் போன்றவைகளை அவர் நிவர்த்தி செய்யல, அப்படியே போயிட்டாருன்னு சொன்னா அவர் எங்க போய் நிற்குவாருங்க? அல்லாஹ்வுடைய அரசிலே, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அவர் நிற்க வைக்கப்படுவார். அதை தீர்க்காத வரை அவர் சொர்க்கத்திலே உள்ளே நுழைய முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனால் இன்னைக்கு இன்றைய சமகாலத்துடைய வாழ்க்கை எப்படின்னு சொன்னா, இஷ்டம் போல நம்ம என்ன செய்யலாங்க, கடன்களை வாங்கலாம். அதை நம்மளால கட்ட முடியுமா முடியாதா, நம்முடைய வாழ்க்கை முடியத்துக்குள்ள நம்ம அதை முடிப்போமா என்பதெல்லாம் அந்த சிந்தனைகள்லாம் மாற்றி இன்னைக்கு என்ன செய்யப்படுதுங்க, கூவி கூவி கடன்களை கொடுக்கப்படுகின்றது. அவர்களுக்கு மறுமை என்ற வாழ்க்கையினுடைய அந்த சிந்தனை இருக்காது. ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். எந்த அளவுக்கு எச்சரிக்கை என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு உரை நிகழ்த்துகின்றார். சஹாபாக்களை உட்கார வைத்து அப்பொழுது பயான் செய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாராரை குறிப்பிடுகின்றார். இந்த கூட்டத்தார்கள் இதில் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தாரை குறிப்பிட்டு கேட்கின்றார். அந்த கூட்டத்தில் கேட்கிறார், நபி சொல்றார், இன்ன சாரார் யாராவது இருக்கிறீங்களா? முதல் தடவை கேட்கிறார், பதில் இல்லை. இரண்டாவது தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இன்ன சாரார், குலத்துடையவர், நீங்க இங்க யாராவது இருக்கிறீங்களா? பதில் இல்லை. மூன்றாவது தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது ஒரே ஒரு நபர் எழுந்து நிற்கின்றார். யார் சொல்லலாம் கேட்குறாங்க. ஏன் 2 வாட்டி நான் கேட்டேனே பதில் சொல்லுவேன். அதுக்கு என்ன செய்யறாரு, அவர் அமைதியா இருக்கிறார். சரி, அதை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய கூட்டத்தார் ஒருவர், உங்களுடைய கூட்டத்தை சார்ந்த ஒருவர் சமீப காலத்துல இறந்திருக்கிறாரு. அவரு மறுமையில என்ன செய்யறாருங்க, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல சொர்க்கத்திற்கு செல்லாதவாறு நிற்க வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவரு சொர்க்கத்திற்கு செல்ல முடியாதவாறு தடுத்து நிற்க வைக்கப்பட்டிருக்கின்றார். ஏன்னு சொன்னா, அவருக்கு கடன் இருக்கின்றது. அதை அவர் சரியாக நிறைவேற்றாததன் காரணமாக அவர் அங்கு தடுத்து நிற்க வைக்கப்பட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நபர் என்ன செய்யறாங்க, உடனடியாக போய் யாருக்கெல்லாம் அவர் கொடுக்க வேண்டிய கடன் இருக்கின்றதோ எல்லாத்தையும் பைசல். ஏன்னா அவர் சொர்க்கத்துக்கு போகணும், நம்முடைய சகோதரர், நம்முடைய கூட்டத்தாரை சேர்ந்தவர் என்ன செய்யணுங்க, போகணுன்றதுக்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை அங்க சொல்றாங்க. அவரை என்ன செய்யறாருங்க, போய் எல்லா கடன்களையும் என்ன செய்யறாருங்க, அவர் பூர்த்தி செய்யறார். என்னை மிக்கவர்களே, இந்த அளவிற்கு எச்சரிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்ய போறாரு, வெட்டப்படுகின்றார், ஷஹீதாகின்றார். எவ்வளவு பெரிய அந்த மார்க்கத்திற்காக என்ன செய்யறாருங்க, அவர் மார்க்கத்திற்கு போராடுவதற்காக செல்கின்றார். அதில் அவர் என்ன செய்யறாருங்க, ஷஹீதாக்கப்படுகின்றார். ஒரு தடவை இல்லை, இரண்டாவதுலேயே அவருக்கு உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் மார்க்கத்தினுடைய போரிலே கலந்து கொள்ளப்பட்டு மீண்டும் ஷஹீதாகின்றார். மீண்டும் அவருக்கு உயிர் கொடுக்கப்பட்டு மார்க்கத்தினுடைய போரிலே செல்லுகின்றார். மீண்டும் அவர் ஷஹீதாகின்றார். அப்படி இவ்வளோ விஷயம் அவருக்கு நடந்திருக்கு. அவர் என்ன செய்யறாருங்க, சொர்க்கத்துக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு போகின்றார். கடன் விஷயங்கள் இருந்தால் அவரும் நிறுத்தி வைக்கப்படுவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு, மார்க்கத்திற்காக 3 முறை ஷஹீதானவர், 3 முறை கொல்லப்பட்டவர், 3 முறை கொல்லப்பட முடியாது. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு உதாரணம் காட்டுகின்றார். மனிதர் 3 முறை உயிர் கொடுக்கப்பட்டு அவர் மீண்டும் ஷஹீதாக்கப்பட்டாலும் அவருக்கு கடன் இருக்க அவரால் அதை நிறைவேற்றாமல் அந்த சொர்க்கத்திற்கு உள்ளே நுழைய முடியாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, எச்சரித்திருக்கிறார். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுங்களா, ஒரு ஜனாசா வந்தா என்ன கேட்பாங்கன்னா, இவருக்கு கடன் இருக்கின்றதா. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சன்னிதானத்துக்கு ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. யார் ரசூலுல்லாஹ், இந்த நபருக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஜனாசா தொழுவை உறவினர் கேட்கின்றார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், இந்த நபருக்கு கடன் இருக்கின்றதா? இல்லையா ரசூலுல்லாஹ், எல்லாரும் சொல்றாங்க. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கின்றார்.
இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்படுகின்றது. இப்போ அதே மாதிரி நபிசல்லாஹு கேட்குறாங்க, இந்த நபருக்கு கடன் இருக்கின்றதா? ஆம் யார் சொல்லா, இவருக்கு 3 திரகங்கள் கடன் இருக்கு. ஏதாவது விட்டு வைத்து சென்றிருக்கின்றார்களா அதை கடனை தீர்ப்பதற்கு? ஆம், சில விஷயங்களை விட்டு சென்றிருக்கிறார். அதை என்ன செய்யுங்க, கொடுத்துட்டு அதுக்கான ஃபைல் பண்ணிடுங்க, நான் தொலை வைக்கிறேன்னு சொல்லி நபிசல்லாஹு தொலை வச்சிடறேன். 3வது ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகின்றது. அதே மாதிரி நபிசல்லாஹு கேட்கிறாங்க, இவருக்கு கடன் இருக்கின்றதா? ஆம் யார் சொல்ல, இவருக்கு கடன் இருக்கின்றது. சரி, இந்த கடனை நிறைவேற்றுவதற்கு ஏதாவது பொருளை வைத்துவிட்டு சென்றிருக்கின்றாரா என்று கேட்கின்றார்கள். இல்லை யார் சொல்லலாம், எந்த பொருளையும் அவர் என்ன செய்யறாங்க, விட்டு சொல்லவில்லை. இப்போ நபிசல்லாஹு சொன்னாங்க, உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு நிற்கிறாங்க, யார் சொல்லலாம், அந்த ஜனாசாவினுடைய கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன், அந்த கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்பதாக அந்த சஹாபி அவங்க அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயாராகிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த மனிதருக்கும் அந்த ஜனாசாவிற்கும் தொழுகை நடத்துகின்ற என்பதாக நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அளவிற்கு இன்றைக்கு என்ன செய்யப்படுதுங்க, கடனுடைய எச்சரிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எனவேதான் இன்றைக்கு கூட அந்த வழிமுறை இருக்கின்றது. என்ன சொல்றாங்க, ஜனாசாவை முன்னே வைத்துவிட்டு இந்த யாராவது கடன் கொடுக்க வேண்டியது இருந்தால் என்ன செய்யுங்க, இந்த குடும்பத்தாரிடத்தை வந்து கேளுங்க அல்லது மன்னியுங்கள் என்பதாக சொல்லப்படுது. மன்னிப்பது என்பதெல்லாம் என்ன செய்ய, அதெல்லாம் தாண்டி எல்லோரும் மன்னிப்பார் என்பதெல்லாம் சொல்ல முடியாது. எனவே அதற்கு முன்பாக நாம் என்ன செய்யணுங்க, அதற்குரிய கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இவ்வாறு துஆ செய்வாங்களாம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஹ்தமி வல் மக்ரமி. யா அல்லாஹ், எங்களை பாவத்தை விட்டும் கடனை விட்டும் பாதுகாப்பாயாக என்ற துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செய்வாங்க. ஒரு தோழர் வந்தார், யா ரசூலல்லாஹ், நீங்க கடன் பற்றி அதிகமாக துஆ கேட்கின்றீர்களே, கடனுடைய பாதுகாப்பை பற்றி நீங்கள் அதிகமாக பிரார்த்திக்கின்றீர்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமாப்பா, ஒரு மனிதன் கடனாளியாக ஆகிவிட்டால் அவனுடைய வாயிலிருந்து அவன் பேசுவதெல்லாம் பொய்யாக பேசுவான். என்ன சொன்ன, கடன் பட்டு விட்டால் அவன் பேசுவதெல்லாம் பொய்யாக பேசுவான், வாக்குறுதி கொடுத்தால் அதற்கு மாறு செய்வான். இந்த தன்மையெல்லாம் அவனிடத்துல இருக்காது. ஆனால் கடனின் காரணமாக இவைகள் எல்லாம் தானாக உள்ளே நுழைந்துவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமகாலத்திலே நாம் நம்முடைய சமூகத்தை எடுத்து பார்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்முடைய சமுதாய மக்கள் நிறைய பேர் வட்டியினுடைய கடனிலே சிக்கி சின்னாபின்னமாக தன்னுடைய வாழ்க்கை என்ன செய்யறாங்க, எல்லாமே அப்படிதான் இருக்காங்க என்றாலும் நாம் நம்முடைய சமுதாயத்தையும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஆனாலும் நம்முடைய சமுதாயத்தை இந்த வட்டியிலிருந்து, இந்த தேவையில்லாத கடனிலிருந்து வெளிக்கொண்டு வருவது நம்முடைய சமுதாய மக்களின் கடமையாக இருக்கு. எனவே நம்முடைய வாழ்க்கையை அதற்கு ஏற்றவாறு எடுத்து செல்ல வேண்டும். மிக அழகிய வாழ்க்கை வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. எந்த அளவிற்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு என்ன செய்யுங்க, வாழ்க்கையினுடைய அந்த தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் உங்களுடைய வசதி வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் கடன்களை வாங்கி கொண்டால், மீண்டும் மீண்டும் அதில் சிக்கிக் கொண்டால், அதிலே பின்னால் சிக்கப் போவது நீங்கள் தான், நிம்மதி இழக்கப் போவது நீங்கள் தான் என்பதையும் மிக அதிகமான எச்சரிக்கைகளை சொல்லி இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்விலே கடன் விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பொருட்களை வாங்குவது, அதுவும் இஎம்ஐல கொடுக்குற என்பதற்காக என்ன செய்யறதுங்க, வீடு வாங்குறது, மொபைல் வாங்குறது, ஏதாவது ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை, கடன் வாங்கித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை என்பதெல்லாம் மீறி இன்னைக்கு எதற்கு எடுத்தாலும், என்னுடைய எந்த பொருளை எடுத்தாலும் எனக்கு சொந்தமில்லை என்ற நிலையில் தான் இன்னைக்கு நாம் நிறைய பேர் இருக்கிறோம். நான் வைத்திருக்கக்கூடிய கார், நான் வைத்திருக்கக்கூடிய பைக்கு, நான் வைத்திருக்கக்கூடிய மொபைல் போன், நான் வசிக்கும் வீடு
எல்லாமே எனக்கு சொந்தம் இல்லை. யாருக்கு சொந்தங்க? யாருக்கோ ஒருத்தருக்கு சொந்தம். அவர்கிட்ட நாம என்ன செய்யறோங்க? வாங்கி நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். எப்படிங்க? நாம அந்த பொருளை சாதாரண வாங்கினால் ஒரு தொகைக்கு வாங்குவோம். ஆனால் அந்த வட்டியை வாங்குவது, வட்டியினால் வாங்குவதனால அதற்கு பன்மடங்கு விலை கொடுத்து வாங்குகின்றோம். பார்க்கணும் இல்லையா? வீடு வாங்கினாருங்க, ஆனால் என்னங்க இன்னும் முடியல அவருக்கு. நிறைய விஷயத்தை பார்க்கணும் இல்லையா? வீடு இஎம்ஐல வீடு வாங்கினாரு, லோன் வாங்கினாரு, ஹவுசிங் லோன் வாங்கினாரு, அவர் வாழ்க்கையே முடிந்து விட்டது. ஆனால் கடன் முடிந்த பாடாக இல்லை, இன்னும் இத்தனை லட்சம் வீதம் இருக்கு. எனவே அன்பிற்குரிய இதையெல்லாம் உங்களுக்கு நான் நிறைய தெளிவாக சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை, எல்லோருக்கும் நிதர்சனமாக தெரிந்த விஷயம்தான். எனவே நாம் அதிலிருந்து என்ன செய்யணுங்க? கொஞ்சம் வெளிவரத்திற்கு பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அத்தனை விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதிகமாக துஆ செய்யணும். யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க இல்லையா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஹ்தமி வல் மஹ்ரமி என்ற துஆவை நாம் அதிகமாக கேட்கணும். யா அல்லாஹ், எங்களை பாவத்தை விட்டும் கடனை விட்டும் பாதுகாப்பாயாக. அல்லாஹும்ம மக்ஃபினா பிஹலாலிக அன் ஹராமிக வஅக்னினா பிஃபضலிக அம்மன் சிவா. இந்த துஆவை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்காங்க. எதுக்குங்க? நீங்க கடனை விட்டு பாதுகாப்பு பெறுங்கள். கடன் இல்லாத என்ன செய்யுங்க? இந்த உலகத்தை விட்டு போகணும் என்பதற்கான வழிகளை நிறைய காண்பித்திருக்கின்றார்கள். அதே மாதிரி ஒரு சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? நீங்க இந்த துஆவை ஓதுங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி என்ன செய்யறாங்க? மஸ்ஜிதுல இருக்கும் பொழுது கவலையோடு இருக்கிறார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஏன் சகோதரர்கள் என்ன செய்ய கவலையா இருக்கீங்க? யார் சொல்ல கவலை? எனக்கு கடனும் கடன்களினால் எனக்கு கவலையில் நான் சூழ்ந்து இருக்கின்றேன். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க பாருங்க தோழரே, இந்த துஆவை ஓதுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன் வ அஊது பிக்க மினல் ஆஜிஸி வல் கஸ்ல் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புக்ல். இந்த துஆவை என்ன செய்யுங்க? நீங்க ஓதிட்டு வாங்க. உங்களுடைய கடன்களையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் தீர்ப்பான் என்பதாக சொன்னாங்க. அந்த சஹாபியும் அந்த துஆவை தொடர்ந்து ஓதிக்கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், தாங்கள் கற்றுக் கொடுத்த இந்த துஆவை நான் ஓதினேன், அல்லாஹ் என்னுடைய கடன்களையும் கஷ்டங்களையும் போக்கினான் என்பதாக சொன்னார். அன்பிற்குரியவர்களே, இது போன்ற வழியில் நாம் இறங்கணும். எனவே கடன் இருக்கின்றதுக்காக நான் என்ன செய்யுதுங்க? ஒரு லோனுக்கு பதிலாக இன்னொரு லோனை வாங்குறது, அதுக்கு மேல இன்னொன்று வாங்குறதுன்னு சொன்னா இதுவெல்லாம் முடியாத காரியங்கள். எந்த வழியிலே நாம் வெளியிலே வர முடியும் என்று இருக்கின்றதோ அந்த வழியிலே வந்தாக வேண்டும். நாம வெளியில வர என்பதற்கு பெயரில் மேலும் மேலும் சிக்கிக் கொள்வதும் ஆபத்தான விஷயங்களாக இருக்கின்றது. அதே போன்று யாரெல்லாம் கடனிலே சிக்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் வெளியிலே கொள்வதற்கான முயற்சி நம்முடைய சமுதாயம் தான் செய்ய வேண்டும். நிறைய பேர் என்ன செய்வாங்க? மாற்றிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கான வழிகளை சொல்லுவது, ஜகாத் போன்ற பணங்களை எல்லாம் என்ன செய்யறதுங்க? அவருக்கு கொடுத்து அவரை கடனிலிருந்து வெளியிலே கொண்டு. நமக்கு தெரியும், நம்முடைய சொந்தத்தில் இருப்பாங்க, பக்கத்தில் இருப்பாங்க, நம்முடைய சகோதரராக இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் யாருக்கு செல்வத்தை வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கின்றாலும் முடிந்தால் வட்டி இல்லாத கடனை அவருக்கு கொடுக்கும். வட்டி இல்லாத கடனை கொடுத்து என்ன செய்யுங்க? வாங்க, வெளியில வாங்க என்பதாக நாம் வெளியில கொண்டு வருவது, ஜகாத் போன்ற அந்த தொகைகளை கொடுத்து அவர்களை வெளியில கொண்டு வருவதற்கான திட்டத்தையும் நாம் என்ன செய்யுங்க? வகுக்க வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே சரியான திட்டமிட்டதுடன் வாழ்க்கையை நாம் நடத்தி செல்ல வேண்டும். அதற்காக ஷரியத்தின் மிக அழகான நேர்த்தியான வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது. அந்த வழியிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நடப்போமையானால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை தெளிவானதாக நேரானதாக ஆக்குவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. வந்த அல்லாஹ் நம் அனைவருக்கும் கடன் இல்லாத வாழ்க்கையை தந்தருள்வானாக. யாரெல்லாம் கடனிலே சிக்கிக் கொண்டிருக்கின்றார்களோ மிக விரைவிலே அவர்கள் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய தௌஃபீக்கினை தருவானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் கடன் இல்லாத மரணத்தை தருவாயாக. ஆமீன். வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.